வணக்கம். இந்த வீடியோவில் 9 மாத அரியர் தொகை வருகிறது. 3% அகவிலைப்படி உயர்வு அறிவிப்பு, அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியர்களுக்கு சூப்பர் அறிவிப்பு சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்றை மாநில அரசு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கு மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி DA 3% உயர்ந்துள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. அகவிலைப்படி DA என்பது பணவீக்கத்தால் ஏற்படும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பை ஈடு செய்யக்கூடிய வகையில் அரசு ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு கூடுதல் கொடுப்பனவு. இது அடிப்படை சம்பளத்தின் 1% கணக்கீடு செய்யப்படும். பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படும். பல நேரத்தில் ஹோலி அல்லது தீபாவளி போன்ற முக்கிய பண்டிகைக்கு முன்பு அரசு அகவிலைப்படி உயர்வை அறிவித்து ஊழியர்களுக்கு நிதியுதவி வழங்குவது வழக்கம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்த்தப்படும் என்று புதிய அறிவிப்பு ஒன்றை மத்திய பிரதேச முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இந்த உயர்வு மூலம் மாநில அரசு ஊழியர்களுடைய அகவிலைப்படி 55% 58% உயர்ந்துள்ளது. புதிய அகவிலைப்படி 2026 ஆண்டு ஏப்ரல் மாத சம்பளத்திலிருந்து கணக்கீடு செய்யப்பட்டு மே மாதத்தில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களைப் போலவே 58% அகவிலைப்படியை பெறுவார்கள். மேலும் 2025 ஜூலை மாதம் முதல் 2026 மார்ச் மாதம் வரை உள்ள அகவிலைப்படி நிலுவைத் தொகை 2026 ஆண்டு மே மாதம் முதல் 6 சம தவணையில் வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. ஓய்வூதியர்களுக்கும் இந்த அறிவிப்பு பயனளிக்கிறது. ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கான ஓய்வூதியர்கள் தங்களது ஓய்வூதியத்தில் 58% அகவிலைப்படியை பெறுவார்கள் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய முதலமைச்சர், சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்காக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த 3% அகவிலைப்படி DA உயர்வு மற்றும் 9 மாதத்திற்கான அரியர் தொகை வழங்கப்படுவது சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.